கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியானம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை தியானத்தையும் இதில் பங்கு பெறுகின்ற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய மிகுந்த கிருபையினால் ஆசீர்வதித்தருள வேண்டுமென்று எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான எனது சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் அன்பின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். கர்த்தராகிய தேவனை பற்றியும் அவருடைய நாமத்தை பற்றியும் நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் என்றால் யெகோவா என்கிற நாமம் உடையவராய் அவர் இருக்கிறார். யெகோவா என்று சொல்லும் பொழுது அவர் எல்லாம் வல்லவர், எல்லாம் அறிந்தவர், எதிர்காலத்தில் நடக்கப் போகிற காரியங்களை கூட முன்னதாக அறிந்து அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவித்து தம்முடைய பிள்ளைகளை ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறவர் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த நாளின் தியான வசனமாக எரேமியாவின் புஸ்தகம் 32 அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிக்க இருக்கின்றோம். யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன என்று தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகின்றார். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அவர் யோசனையில் பெரியவர், அவர் எல்லாரையும் நோக்கி பார்க்கின்றவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படும் பொழுது, தமக்கு பயந்து தம்முடைய நீதி நியாயங்களை செய்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தீமைகள் நேரிடாதபடிக்கு பாதுகாக்கிற தேவனாய் அவர் இருக்கின்றார். சங்கீதம் 32 அதிகாரம் 8 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகின்றார். நம்முடைய பிள்ளைகள் மீது இந்த அளவிற்கு அக்கறை உடையவராய் அன்புடையவராய் அவர் இருக்கின்றார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. எகிப்து தேசத்தை அழிவிலிருந்து பஞ்சத்திலிருந்து பாதுகாத்தார் என்று நேற்றைய தினத்தில் தியானித்தோம். யூத மக்கள் அழியாதபடிக்கு ஆமானின் கரத்திலிருந்து அவன் சதித்திட்டத்திற்கு விலக்கி மீட்கும்படியாக ஆண்டவர் எஸ்தரை கொண்டு ஒரு அதிசயத்தை செய்தார் என்று நாம் வாசித்தோம். இன்றைய தியானத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6 அதிகாரம் 8 வசனம் முதல் 10 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண இரகசிய ஆலோசனை பண்ணின சீரிய ராஜாவின் திட்டங்களை தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு அறிவித்தார். அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைகளையும் ஆலோசனைகளையும் கேட்டு அந்த இஸ்ரவேலின் ராஜா அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். லூக்கா 21 அதிகாரம் 20 வசனம் முதல் 22 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் இந்த எருசலேம் நகரத்தை பற்றிய அழிவை குறித்த ஒரு முன்னெச்சரிக்கையான செய்தியை தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவித்தார். அந்த நகரம் அழிக்கப்படும் பொழுது தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள், தம்மை நம்புகிற பிள்ளைகள் அழிந்து விடாதபடிக்கு ஒரு முன் யோசனையாக ஒரு முன் அறிவிப்பை தேவன் கொடுத்திருந்தார், ஒரு எச்சரிப்பை கொடுத்திருந்தார். அதில் நாம் வாசிக்கும் பொழுது, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். ஆண்டு சொல்லார், எருசலேம் நகரம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை பார்க்கும்போது அது அழியப் போகிறது என்பதற்கு அது அடையாளம். யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கள் என்று சொல்லுகிறார். எருசலேமில் இருக்கிறவர்கள் நீங்கள் வெளியே வர வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்துக்குள் வர வேண்டாம் என்று இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். இந்த எருசலேமின் அழிவை குறித்து சரித்திரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இந்த எருசலேம் நகரம் ரோமர்களால் முற்றுகை போடப்பட்டது. அப்படி முற்றுகை போடப்பட்ட பொழுது ஏறக்குறைய 35 லட்சம் யூதர்கள் அந்த எருசலேம் நகரத்துக்குள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 11 லட்சம் யூதர்கள் 5 நாட்களில் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். எருசலேமின் நகரங்களிலே இரத்த ஆறு முழங்கால் அளவுக்கு ஓடியதாக யூசிபஸ் என்ற வரலாற்று ஆசிரியரும் மற்ற வரலாற்று ஆசிரியர்களும் இந்த காரியங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பேரழிவில் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர் மீது உறுதியான விசுவாச நம்பிக்கை கொண்டிருந்த பிள்ளைகள் ஒருவரும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவ வார்த்தைகளை அவர்கள் கேட்டதனால அவர் சொல்லியிருந்த அந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்டு தங்களை தப்புவித்து கொண்டார்கள்.
ஆண்டவராகிய இயேசு தாமே சொல்லியிருந்தார். ஒரு அடையாளத்தை அவர் சொல்லியிருந்தார். அந்த அடையாளத்தை அவர்கள் கண்டபொழுது, எருசலேம் நகரம் சேனையால் சூழப்பட்டதை கண்டபொழுது, அவர்கள் எல்லாரும் தப்பிச் செல்வதற்கான ஒரு அடையாளமாய் அது காணப்பட்டது. சரித்திரத்தை நாம் திருப்பி வாசிக்கின்ற பொழுது, எருசலேம் நகரத்தை ரோமர்கள் முற்றுகையிட வந்தார்கள். ரோமர்களின் சேனைகள் வருவதை கண்ட இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு எச்சரிப்பாக இருந்தது. செஸ்டியஸ் என்கிற ரோம தளபதி எருசலேமை தாக்க ஒரு பெரும் படையுடன் வந்து அந்த எருசலேம் நகரத்தை முற்றுகை போட்டான். ஆனால் அவன் திரும்பி வர ரோம பேரரசிடமிருந்து ஒரு உத்தரவு வந்தது, கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்பட்டது, எருசலேமை தாக்க வேண்டாம் என்கிற ஒரு கட்டளை. ஆகவே அவன் தன் படையுடன் ரோமாபுரிக்கு திரும்பி சென்றான். அப்படி திரும்பி செல்லுகின்ற பொழுது அவனுடைய படையை இங்கே இருந்த யூதர்கள் எல்லாரும் சென்று பலமாக தாக்கி அநேக காரியங்களை கொள்ளையிட்டார்கள். இந்த சமயத்தில் அந்த எருசலேம் நகருக்குள் இருந்த தேவனுடைய பிள்ளைகள், ஒருபுறம் ரோமர்களுடைய தொந்தரவும் இல்லை, மறுபுறம் யூதர்களுடைய தொந்தரவும் இல்லை, தைரியமாக எந்த தடையும் இல்லாமல் எருசலேம் நகரை விட்டு வெளியே சென்றார்கள். இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச காலத்தில் டைட்டஸ் என்று சொல்லக்கூடிய ரோம தளபதி மறுபடியுமாக ஒரு பெரும் படையுடன் எருசலேம் நோக்கி வந்து எருசலேமை முற்றுகை போட்டார். கிபி 70ஆம் ஆண்டில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி எருசலேம் நகரம் தாக்கப்பட்டது. 5 நாட்களில் 11 லட்சம் யூதர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 22 லட்சம் யூதர்கள் உலகம் முழுவதிலும் அடிமைகளாய் சிதறடிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட அனுபவத்தை நாம் வாசிக்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரும் அழிக்கப்படாதபடி தேவன் அவர்களை பாதுகாத்து கொண்டார். எருசலேம் நகரத்து மக்கள் தேவனுடைய ஆலோசனையை நிராகரித்தார்கள். 3½ ஆண்டு காலம் ஆண்டவர் அவர்கள் மத்தியில் தங்கி ஊழியம் செய்து பரலோகத்தின் இரக்கத்தை கிருபையாக வெளிப்படுத்தி தம்மிடம் வரும்படி அன்போடு அழைத்தார். அவர்கள் அவரிடம் வரவில்லை. இறுதியிலே நாம் பார்க்கும் பொழுது மாபெரும் துயர சம்பவம் அவர்களை சந்தித்தது. ஒரு மாபெரும் அழிவை எருசலேம் நகரம் சந்தித்ததை நாம் பார்க்கின்றோம். இன்றைய உலகத்தின் நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய உலகமும் இப்படித்தான் இருக்கிறது. தேவனுடைய ஆலோசனைகளை நிராகரித்து வாழ்கிற ஒரு உலகமாக இன்றைய உலகம் மாறி இருக்கின்றது. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமும் கூட தேவனுடைய போதனைகளில் பல விதங்களில் மறுதலித்து மனம்போன போக்கிலே வாழ்கின்ற ஒரு உலகமாக இன்றைய கிறிஸ்துவ உலகம் கூட மாறி இருக்கின்றது. மனிதர்கள் இன்பம் காண்பதிலும், வியாபாரத்திலும், போக்குவரத்திலும், பணம் சம்பாதிப்பதிலும், உலக சிற்றின்பங்களிலும் மூழ்கி இருக்கிறார்கள். சமயத் தலைவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் கூட உலகத்திலும், உலக செல்வங்களிலும் அதில் அதிக பற்றுடையவர்களாக மாறி அதையே போதிக்கின்றார்கள். விசுவாசிகளும் கூட அதையே நாடுகிறவர்களாக இன்றைக்கு காணப்படுகின்றனர். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று சொல்லும் பொழுது அழிவு சடிதியாய் வரும் என்று சொல்லி தேவன் எச்சரிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு நடக்கின்ற பொழுது வரக்கூடிய அழிவிலிருந்து நாம் நிச்சயமாய் தப்புவிக்கப்படுவோம். தேவன் நம்மை எச்சரிக்கிறார். அவருடைய அன்பின் சத்தத்தினால் நம்மை அழைக்கிறார். அந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கின்ற பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அந்த அழிவில் அவர்கள் சீரழிய மாட்டார்கள். நிச்சயமாக அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் தேவன் தன்னுடைய பிள்ளையாகவே பார்க்கிறார். எந்த மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறானோ அந்த மனிதனை தேவன் ஏற்றுக்கொண்டு அவனை பாதுகாக்கிறார். நீங்களும் நானும் அந்த பாதுகாக்கப்பட வேண்டிய கூட்டத்தில் இருக்கும்படியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.